இடுப்பில் வலி இருக்குங்க. சிலருக்கு இடுப்பில் மட்டும் இருக்கும். சிலருக்கு அப்படியே காலில் இடுப்பில் இருந்து பெட்டெக்ஸ் அண்டு தொடையில் பின்னாடி சைடு கெண்ட கால் அப்புறம் பாதம் வரைக்கும் வலி வரும். வந்துட்டு பாதத்தில் விரல் மரமரப்பு கூட வர வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லா சிம்டமும் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏதோ 1 2 3 சிம்டம் இருக்கும். சிலருக்கு இருமுனா தும்முனா இடுப்பில் வலி வரும். அப்புறம் சிலர் காலையில் எந்திரிச்சா கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி நடந்து தான் நிமிர்ந்து நடக்க முடியும். அந்த மாதிரி இடுப்பில் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் நடந்தால் வலி வந்துடும் சிலருக்கு. அது தவிர ரெஸ்ட்டில் இருந்தால் பெயின் இல்லாமையும் 2 வீலர் ஓட்டினாலோ குனிஞ்சு வேலை செஞ்சாலோ வெயிட் தூக்குனாலோ பெயின் வந்துடும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிம்டம் இருக்கும். இடுப்பில் வலி, காலில் வலி, சிலருக்கு முழங்கால் குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலி. அதை தவிர சிலருக்கு காலையில் எந்திரிச்சா 2-3 ஸ்டெப்பு ஊன முடியாது, ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சா ஊன முடியாது, குதிங்காலில் வலி. இந்த மாதிரி சிம்டம்ஸு ரொம்பவுமே கரண்ட் ஊறுற மாதிரி வலி, ரொம்ப பெயின், படுத்துகிட்டே இருக்கிறவங்க, அதை தவிர சிலருக்கு அக்கேஷ்னலாக அப்பப்போ தான் பெயின், இந்த மாதிரியெல்லாம் சிம்டம் இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே சில டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டிசீஸ் இருக்கலாம். லைக் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்று லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், அந்த எலும்பு தேய்மானம் மாதிரி இருக்கலாம். இல்லை லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ், தேய்மானத்தோட முன்னாடி ஸ்டேஜாக இருக்கலாம். இல்லை லம்போசைக்கல் ஸ்ட்ரெயின், வெறும் ஸ்ட்ரெயினாக இருக்கலாம் இடுப்பு. இல்லை சயாட்டிக்கா, இடுப்பில் போகிற நரம்பு அமுத்தி அந்த சயாட்டிக் நர்வ் போகிற இடத்துல எல்லாம் பிளட் சர்க்குலேஷன் தடைப்பட்டு அதனால் வலிக்கலாம். இதை தவிர டிஸ்க் L5 S1 L4 L5ல டிஸ்க் பல்ஜாக இருக்கலாம், ஜவ்வு வீங்கி இருக்கலாம். டிஸ்க் ப்ரொட்ரூஷன், ஜவ்வு தொத்திட்டு இருக்கலாம். டிஸ்க் ப்ரொலாப்ஸு, அதாவது ஜவ்வு விலகி இருக்கலாம். IVDP, இன்டர்வென்ட்ரிபிள் டிஸ்க் ப்ரொலாப்ஸு. இதை தவிர டிஸ்கில் ஆன்டீரியர் முன்னாடி நகர்ந்துருக்கலாம், இல்லை பல்ஜாக இருக்கலாம். இல்லை ரைட் லேட்ரல் ரைட் சைடு, இல்லை லெஃப்ட் லேட்ரல் லெஃப்ட் சைடு, போஸ்டீரியர் பின்னாடி லைட்டாக நகர்ந்துருக்கலாம். இந்த மாதிரி MRIயில் நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். இதை தவிர முட்டி தேய்மானமாக இருக்கலாம். எக்ஸ்ரேலேயோ MRI ஸ்கேன்லேயோ முட்டியில் இருக்கிற இடைவெளி கம்மியாயிட்டு உராய்வு ஏற்படுறதா இருக்கலாம். அதை தவிர முட்டியில் ACL இன்ஜுரி, இல்லை முதல்ல ஏதாச்சும் அடிபட்டதுனால, இல்லை நீ ஸ்ட்ரெயினாக இருக்கலாம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீயாக இருக்கலாம். அதை தவிர குதிங்காலில் பிளான்டர் ஃபேசைட்டிஸ், கால்கேனியல் ஸ்பர், குதிங்காலில் எலும்பு வளர்ந்துருக்கலாம். இல்லை பிளான்டர் ஃபேசியா இன்ஃப்ளேம் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி சிம்டமும். இதை தவிர வேரிகோஸ் வெயினாக கூட இருக்கலாம். பச்சை நரம்பு மேலாப்பில் தெரியுது, அதனால் வலி. இது மாதிரி எல்லாமே இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் இவ்வளோ நோயையும் ஒரே நேரத்தில் சொல்கிறேன்னா, இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி எக்ஸசைஸ் தான் தேவைப்படுது. இடுப்பில் வலினா இடுப்போடு நான் நிறுத்தினா அவங்களுக்கு க்யூர் ஆகிறதில்ல. இடுப்பில் ஆரம்பித்து நான் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃபு, பாதம் வரைக்கும் அந்த சயாட்டிக் நர்வ் போகிற இடம் வரைக்கும் எடுத்தால் தான் நல்லா ஆகுது. அப்படிங்கிறப்ப சயாட்டிக் நர்வுக்கு எடுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, சயாட்டிக்கா இருந்தாலும் சரியாகுது, வெறும் இடுப்பில் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருந்தாலும் சரியாகுது. சரி, இதோடு தான் நிற்குதானா, சயாட்டிக்காவுக்கு எடுக்கிறப்ப அது வேரிகோஸ் வெயினுக்கு அந்த எக்ஸசைஸ் ரொம்ப மேட்ச் ஆகுது. அதே மாதிரியே 1 2 தான் சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதை தவிர பார்த்தா இப்படி சயாட்டிக்காவுக்கு சொல்கிறப்போ அதில் குவாட்ரிசெப்ஸோட ரெக்டஸ் ஃபெமோரிஸ், வேஸ்டஸ் மீடியாலிஸ், வேஸ்டஸ் லேட்ரலிஸ் இதையெல்லாம் சேர்த்து சொல்லித்தரதுனாலையும், கேஸ்ட்ராக்னிமியஸ் சோலியஸ்க்கெல்லாம் சொல்லித்தரதுனாலையும், காஃப் மசில்கெல்லாம் என்ன நடக்குதுன்னா, OA நீக்கும் அது ஒத்து போகுது, ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் நீக்கும் அந்த எக்ஸசைஸ் ஒத்து போகுது. அதை தவிர என்ன நடக்குதுன்னா, இப்போ சோலியஸ் எல்லாம் செய்கிறப்ப, பாதத்தில் செய்கிறப்ப பாதம் 2வது ஹார்ட் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதனால் ட்ரைக்ளிசரைட்ஸ் குறையிறது, நிறைய யூசஸ் இருக்குது. டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு வர்றது, சுகர் மேனேஜ் பண்ணுறது, ஹைப்பர் டென்ஷன், BP கண்ட்ரோலுக்கு வர்றது, எல்லாமே இந்த எக்ஸசைஸில் நடக்குது. அதனால் இது மாதிரி வாஸ் சிம்டம், இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க தயங்காமல் ஒரே வாரம்தான், ஒரு 7 நாளைக்கு டெய்லி 1 hour வாட்ஸ்அப் வீடியோ கால்லையோ, ஜூம்லேயோ, கூகுள் மீட்லேயோ, இல்லை துபாய் பேஷன்ஸாக இருந்தால் போட்டிம்ங்கிற ஆப்லேயோ, BOTAM, சவுதி அரேபியாவாக இருந்தால் IMOலையும், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி, லைக் யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், அப்புறம் ஓமனுக்கெல்லாம் போட்டிம் ஆர் IMO இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. கூகுள் மீட் நல்லா இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவங்களோட சிச்சுவேஷனை பொறுத்து குரூப் செஷனோ இல்லை இண்டிவிஜுவல் செஷனோ, இண்டிவிஜுவல்னால் ஒருத்தருக்கே சொல்லி கொடுக்கறது, ப்ராப்பராக அதை சொல்லி கொடுத்து டெய்லி 1 hour எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஒரு 3 நாள்லேயே சிம்டம் பயங்கரமாக குறைஞ்சிருது. அதுக்கப்புறம் 3 நாளைக்குள்ளே நான் மொதல் நாள் சொல்லி கொடுத்த 1 hour எக்ஸசைஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணிடுறீங்க. என் கண்ணு முன்னாடி வீடியோ காலில் செஞ்சு காட்டுறீங்க. அப்படி காட்டுறப்போ சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணி
அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஹோம்ஒர்க் மாதிரி வீட்லேயே அதை செய்ய சொல்லிவிட்டு நீங்கள் 1 ஹவர் செஞ்சுக்குவீங்க. நான் திரும்ப ஆன்லைனில் வந்து 1 ஹவர் புது எக்ஸசைஸ் சொல்லி தருவேன். அப்புறம் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் ஆட் ஆகி இப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு 1 ஹவர் ஆனது மனப்பாடம் ஆக ஆக 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்கு அது குறைஞ்சி போயிடும். ஆரம்பத்தில் புதுசாக செய்கிறப்போ 1 ஹவர் ஆகிற எக்ஸசைஸு மனப்பாடம் ஆக ஆக 1/2 மணி நேரத்துலேயே செஞ்சுருவீங்க கரெக்டாக. அப்படி எல்லாம் செஞ்சு புதுசாக செய்கிற எக்ஸசைஸும் சேர்ந்து 1 ஹவர்லேருந்து 2 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டேக் ஹோம் எக்ஸசைஸ் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிரும். அதை தவிர உங்களோட டிசீஸ் பற்றின புரிதல் வந்துடும். புரிஞ்சாவே பாதி க்யூர் ஆன மாதிரி. எப்படி அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. எப்படி நடந்துக்கணும், எது செய்யணும் செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்கக்கூடாது, தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மாவோ பாய் போட்டோ தான் படுக்கணும், இல்லை பெட்ஷீட் போட்டு படுக்கணும். இந்த மாதிரி நிறைய சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கணும், வேகமாக வேலை செய்யக்கூடாது, 2 வீலர் டிரைவ் அதிகமாக போக வேணாம். இது மாதிரி இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணி அந்த லம்போசேக்ரல் மசில்ஸையும் குவாட்ரிசெப்ஸ், ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் அப்புறம் ஃபுட் வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்த் பண்ணுறதன் மூலமும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மூலமும் அதை பர்மனண்ட்டாக க்யூர் பண்ண முடியுது. அது இது ஒன்லி எக்ஸசைஸ்னால் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. அதுவும் ரொம்ப படுத்து செய்கிற எக்ஸசைஸ் தான் இதில் முக்கால்வாசி. உட்காந்து நின்று செய்கிற எக்ஸசைஸ் இந்த கால் விஷயத்தில் அவ்வளோக்கா இல்லை. அதே மாதிரி ஏரோபிக்ஸோ நடக்கிறதோ இதை ஹார்ட் பேஷண்ட் கூட செய்யலாம். ஏன்னு கேட்டால் ஏரோபிக்ஸ்னால் நடக்கிறது, ஓடுறது, அப்புறம் வந்து இது டான்ஸு, ஸ்விம்மிங் இதெல்லாம். ஆனால் அது மாதிரி எக்ஸசைஸ் இது கிடையாது. இதெல்லாம் படுத்துட்டு ஈஸியாக செய்கிறது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறது, இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்டும் இல்லாதனால யார் வேணாலும் இதில் ஜாயின் பண்ணலாம். ஈவன் ஃபிட்னஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க, சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும், இதெல்லாம் வராமல் தடுக்கணும், ப்ரிவென்ஷனுக்காகவும் ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்குது. ரொம்பவுமே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஃபிட்னஸ் சென்டர் இது எல்லாம் போகிறத விட இது ரொம்பவுமே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து ட்ரீட்மெண்ட்டாக அமையுது. நான் முடித்தது வந்து சவிதா யூனிவர்சிட்டியில் சென்னையில் ஃபிசியோதெரப்பி 93லேருந்து 97க்குள்ளே முடிச்சுட்டு 98லேருந்து கிளினிக் ஆரம்பித்து இப்போ ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸாக நான் நடத்திட்டுருக்கேன். 28 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இடையில 7 இயர்ஸ் ட்ராவலராக மாறிட்டேன். ஒவ்வொரு கண்ட்ரி என்னோடய ரெண்டல் இன்கம் அண்ட் கையில் இருந்த மணி வச்சுட்டு ஒவ்வொரு கண்ட்ரியாக ட்ராவல் பண்ணுறது, அந்த வேல பேஷண்ட்ஸும் பார்க்குறது. அது மாதிரி ஒரு 30 நாடெல்லாம் ட்ராவல் பண்ணி வேர்ல்டு வைட் பார்த்ததுனால ஒரு நல்ல அந்த நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் எக்ஸசைஸ் எனக்குன்னு கிடைச்சது. ஆரம்பத்துலையெல்லாம் 2000வது வருஷம் 99லாம் நான் ஒரு எக்ஸசைஸ் சொன்னால் அது ஒரு பக்கம் நல்லதாக இருக்கும், ஒரு பக்கம் லைட்டாக காம்ப்ளிகேஷன் வந்து அடுத்த நாள் வலிக்குதுன்னெலாம் சொல்லுவாங்க. அப்போ நானும் சும்மா இருக்காமல் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி போட்டுக்கிட்டே வருவேன். அப்படி போட்டுகிட்டே வர்றதில் ரிசர்ச் மாதிரி நடந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இதுக்கு இதுதான் எக்ஸசைஸ், இதுக்கு இதுதான் எல்லாத்தையும் கலந்தால் தான் க்யூர் ஆகுது, அந்த மாதிரி எல்லாம் நானும் கண்டுபிடிச்சிருப்பேன்ல. அதை வந்து இப்போ ரொம்ப வருஷமாக சொல்லி கொடுத்து சக்ஸஸ் ரேஷியோ 95% இருக்குது. 100 பேர் அட்டன் பண்ணால் 95 பேர்த்துக்கு பக்காவாக க்யூர் ஆயிடுது. அதுக்கு மேலே இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ரேஷியோ. ஒருத்தர் 50% சரி பண்ணாலே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வெரி பிக் சக்ஸஸ் ரேஷியோ. இதில் சைடு எஃபெக்ட்டும் இல்லை. ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்.